ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. ஒரு காலத்தில் சூரிய குடும்பத்தில் இருந்த 9வது கிரகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோ. இது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் சிறுகோள் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. என்ன ரீசனுக்காக இது சிறுகோள் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் தனித்தனி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. வாங்க இப்போ நம்ம ப்ளூட்டோ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. பாதாள உலகின் ரோமானிய கடவுளான ப்ளூட்டோ அப்படின்ற பேரை தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. 1930 கிளைட் டோம்பர்க் அப்படின்றவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகமாக தான் ஏற்றுக்கப்பட்டுச்சு. ஆனால் 2006 தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியனால இது ஒரு டுவார்ஃப் பிளானட், அதாவது சிறுகோள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. கிரகமாக இருந்த ப்ளூட்டோ ஏன் சிறுகோளாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகமாக இருக்கணும் அப்படின்னா 3 விதிகளை அந்த கிரகம் பூர்த்தி பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் விதி பார்த்தீங்கன்னா கோள வடிவில் இருக்கணும். 2வது விதி பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரணும். 3வது விதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது தன்னுடைய ஆர்பிட் பாதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியராக வச்சுக்கணும். ஸோ ப்ளூட்டோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் 2 விதியை பூர்த்தி பண்ணிருச்சு. 3வது விதி அதாவது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை சுத்தமாக வச்சுக்கணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கைப்பர் பெல்ட்டில் அமைஞ்சிருக்கு. இதனால சூரியனை சுற்றி வர்றப்ப சில சமயத்தில் கைப்பர் பெல்ட் அப்படின்ற விண்கற்கள் கூட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ போயிடுது. இந்த ஒரு ரீசனால ப்ளூட்டோவோட சுற்றுப்பாதை பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட ஐஏயு பார்த்தீங்கன்னா டார்க் பிளானட் அப்படின்ற கேட்டகரியை உருவாக்கி ப்ளூட்டோவோட சேர்த்து 5 சிறுகோள்களை இதில் இணைச்சிருக்காங்க. ப்ளூட்டோ பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து 39 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரகத்துக்கு சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரத்தில் சேர்ந்துடும். இந்த ஒரு கிரகத்தில் 1 டே அப்படிங்கிறது 153 மணி நேரம். ஸோ இந்த ஒரு கிரகத்தில் 1 இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 248 பூமி வருடங்கள். அதாவது ப்ளூட்டோ கிரகம் சூரியனை ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு 248 பூமி வருடங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ப்ளூட்டோவோட சுற்றுவட்ட பாதை பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவல் வடிவத்தில் தான் சூரியனை சுற்றி வரும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 248 வருடத்தில் 20 வருடம் நெப்டினுடைய சுற்றுவட்ட பாதையில் வரும். ஸோ இந்த ஒரு கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 நிலவுகள் இருக்குது. 2015 தான் பார்த்தீங்கன்னா நாசாவோட நியூ ஹரிசன் அப்படின்ற விண்கலம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிரகத்தை ரிசர்ச் பண்ணுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ பற்றின அப்டேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ளூட்டோ பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.